Good morning students. I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது +2 மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 1.6ல் செகண்ட் சம் பார்க்குறோம். ஓகேயா? ரைட். ரேங்க் மெத்தடை ஃபாலோ பண்ணி அதில் கணக்கு செய்யணும். ஓகேயா? ரைட், குட். செகண்ட் கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. kx - 2y + z = 1, x - 2ky plus z equal to -2 அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்து x - 2y plus kz equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்கு அப்படின்னா நோ சொல்யூஷன், செகண்ட் ஒன் யூனிக் சொல்யூஷன், மூன்றாவது ஒன்று இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. முதல்ல வந்து 3 ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதிக்கோ. ஓகே, த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஈஸ் அப்படின்னு சொல்லி அதோட ஃபார்மெட்டு எழுதுகிறேன். ax = b, ஏன்னா என்னென்னு எடுத்து எழுதிட்டேன். ஈக்குவேஷன்லேருந்து கோ எஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இன்டு z. அடுத்து எக்ஸுன்றது கேபிட்டல் எக்ஸ் அப்படின்றது வேரியபிள்ஸு, கேபிட்டல் பின்றது ஈக்குவேஷனுக்கு அங்கிட்டு உள்ள கான்ஸ்டன்ட். அது 3 எடுத்து எழுதிட்டேன். இப்போ அக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னு சொல்லி விரிவுபடுத்தப்பட்ட அணி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதை நான் இங்கே சேர்க்குறேன். ஓகே, சொல்கிறது பார்த்துக்கோ, பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. ரைட். அதில் ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிட்டேன். ஃபஸ்ட்டில் கேன்ற இடத்துல வந்து ஒரு ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் 1 வரணும். ஸோ நம்ம R3யும் R2வையும் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் R1ல் நான் வந்து R3யை சேஞ்ச் பண்ணி மேலே எழுதிக்கிட்டேன். R3 இம்ப்ளைஸ் டு R1, R1 இம்ப்ளைஸ் டு R3 அப்படின்னு எழுதிட்டு சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். சரியா? ஓகே. R2ன்றது அதே இடத்துல தான் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி நீ கேர் பண்ண வேணாம். ரைட். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம் கணக்கை. கீழே உள்ள கே 0 ஆக்கணும், R3 ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, சொல்கிறது ஃபஸ்ட் ரோ எழுதிடுறேன். சரிங்களா? R3 இம்ப்ளாய்ஸ் R3 எழுத போகிறேன். R3 - k R1, R1 வந்து கேயால் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் சப்போர்ட் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு R3 எழுதுகிறேன். k - 2 1 1. நெக்ஸ்ட்டு மைனஸ் R1 வந்து கேயால் மல்டிப்ளை பண்ணுறேன். k - 2k வெறும் k² 1, அதான் 1 × k. அப்புறம் மைனஸ் உள்ளே போகும், மல்டிப்ளை ஆகும். அப்போ இங்கே மேலே வெளியே ப்ளஸ் ஆயிரும், உள்ளே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். k - k 0. அடுத்தது என்ன ஆகும் பாரு, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண முடியாது. ஒன்று நம்பர் இருக்குது, இது வேரியபிளோடு சேர்ந்துருக்கு. ஸோ -2 + 2kன்னு எழுதணும், இல்லைனா 2k - 2ன்னு எழுதணும். இது 1 - k². இது என்னது 1 - k. ஓகேயா? ரைட். இதை எடுத்து அப்படியே தேர்ட் ரோவில் எழுதுகிறேன். R3ல் அப்படி நான் எழுதையில் பார்த்துக்கோ. ரைட். அப்படியே 1 - k², 1 - k. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டை 0 ஆக்க போகிறேன். அப்போ R2 இம்ப்ளாய்ஸ் R2க்கு மாற்ற போகிறேன். R2 - R1 அப்படியே சப்ராக்ட் பண்ணால் 1 - 1 0ன்னு ஆயிரும். சரிங்களா சொல்கிறது? அப்போ அப்படியே எழுதையில் R2 முதல்ல எழுதிடுறேன். 1 - 2k 1 - 2. சரியா? பார்த்துக்க நிதானமாக. நெக்ஸ்ட்டு R1 எழுதையில் R1 என்ன இருக்குது அதை பார்த்து பொறுமையாக எழுதிக்கோ. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணுமா அடிஷன் பண்ணணுமா அப்படின்னு பார்த்துக்க. மைனஸ் பண்ணணும். R1 1 - 2k 1 1 - 2k 1 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். 1 - 1 0. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் -2k + 2 1 - k -3 அப்படின்னு வரும். அதை எடுத்து R2ல் சேஞ்ச் பண்ணிக்க. அப்படியே எழுதிரு R2ல். ஓகே, சொல்கிறது நிதானமாக பார்த்து பொறுமையாக செய். நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு பாரு. எக்கலான் ஃபார்முக்கு கொண்டு வரணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அது எக்கலான் ஃபார்முக்கு கொண்டு வரணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதைத்தான் நம்ம இப்போ மெயின்டைன் பண்ணுறோம். வேறு ஒன்றும் இல்லை, அதை மட்டும் நீ பார்த்துக்கோ. இப்போ R1 எழுதிட்டேன், R2 எழுதிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு R3ல் இந்த 2k - 2 இருக்கிற இடத்துல 0 வரணும். ரைட். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா R3யும் R2வையும் அப்படியே ப்ளஸ் பண்ணிட்டோம்னா 0 ஆயிரும்டா தம்பி. ஏன்னா இது -2k, இது +2k, இது +2 -2. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஓகே. அப்புறம் பொறுமையாக இந்த இதெல்லாம் ஒரு பொறுமையாக ஆட் பண்ணணும். ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுத வேண்டிய சூழ்நிலை வரும். பொறுமையாக பார்த்துக்கோ. சரி, இப்போ நான் R3 எழுதிட்டேன். R2 எழுத போகிறேன். எழுதிட்டேன். பார்த்து நிதானமாக 1 - k -3. ஓகே, பார்த்து பொறுமையாக. ரெண்டையும் என்ன செய்யணும், நம்ம ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணால் தான் சரியாக வரும். 2k - 2. ரைட். அடுத்து 1 - k, அடுத்து -3. இப்போ இது சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. சாரி, ப்ளஸ் பண்ணணும்ல. அப்போ தேவையில்லை. அப்போ 0 இது அப்படியே அடிச்சலாம் பாரு. -2 + 2 + 2k - 2k அடிச்சிட்டேன். 0 ஆயிரும். 1 - k² 1 - k இருக்குது. இதில் என்ன ஆகும் பாரு, +1 -3 -2. அப்போ -k -2 -k. இந்த இதில் பார்த்துக்கோ. 1 - k² 1 - k இருக்குது. +1 +1 அப்போ 2ன்னு வந்துடும். +2 அப்படின்னு வந்துடும். 2 -
கே மைனஸ் கே ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை தனியாக எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணுறதை எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு பாரு. தனியாக எடுத்து தான் செய்யணும். அந்த இடத்துல ஃபேக்டரை தான் எழுதணும். ஃபேக்டர் எழுதினா தான் நம்ம வந்து கேக்கு வேல்யூ கொடுக்கையில் அது 0 ஆகுறதா என்ன ஆகுது நான் 0வா அப்படின்னு பார்த்து 3 சொல்யூஷனுக்குள்ளே கணக்கில் கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ரைட். அப்போ பொறுமையாக ஹேண்டில் பண்ண இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நான் ஃபேக்டரைஸ் பண்ணி அங்கே எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு இதை கரெக்டாக எழுதுறதுக்கான இது பண்ணிக்க. கரெக்டாக எழுதுறதுக்கானதுன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றது ஃபஸ்ட்டு மைனஸ் கே ஸ்கொயர் மைனஸ் கே ப்ளஸ் 2 மைனஸ் காமனை வெளியே எடுத்துரு, இல்லைன்னா ஒரு டிஸ்டர்ப் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. மைனஸை வெளியே எடுத்துட்டிங்கன்னா கே ஸ்கொயர் ப்ளஸ் கே மைனஸ் 2. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணோம். மைனஸ் தனியாக இருக்கட்டும். 1 2 is 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 இது 1. அப்போ 1 2 is 2 மைனஸ் 1. அப்போ கே மைனஸ் 1 கே ப்ளஸ் 2. இப்போ இந்த மைனஸை ஒரு ஃபேக்டருக்கு தான் உள்ளே மல்டிப்ளை பண்ணணும், 2 ஃபேக்டருக்கு பண்ணக்கூடாது. ஓகேயா? குட். ஒரு இதுக்கு மல்டிப்ளை பண்ணால் 1 மைனஸ் கேன்னு சேஞ்ச் ஆயிரும். இது கே ப்ளஸ் 2 தான். இந்த ரிசல்ட்டை எடுத்து நான் இங்கே அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ரைட். இங்கே அப்ளை பண்ணுறேன். இந்த அப்ளை பண்ணிட்டேன். இப்போ கேஸ் 1 அப்படின்ட்டு வரணும். என்னென்ன கேஸ் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு நம்ம ஆர்டராக கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் கேஸ் 1 கேஸ் 2 நான் சொன்னபடி நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துரு. சரிங்களா? கேஸ் 1 நான் பற்றி எனக்கு தெளிவாக தெரிஞ்சதுனா நான் எழுதிடுவேன். இல்லைன்னா அந்த கேஸ் 1ன்றதை போடாத, கேஸுன்னு போட்டு வச்சுக்க. 3 கேஸையும் கண்டுபிடிச்சிரு நீனே. அதுக்கப்புறம் ரோமன் லெட்டர் கொடுத்துக்க, 1 2 3. சரிங்களா? இப்போ கேஸ் 1ல் என்ன சொல்லியிருக்குன்னா ரோ ஆஃப் ஏபி நாட் ஈக்குவல் ரோ ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா நோ சொல்யூஷன் அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டுக்குமே உள்ள ரேங்க் வேறு வேறையாக வரணும். அப்போ இஃப் கேக்கு என்ன வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னு பாரு. அதாவது கேக்கு வந்து 1 கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பாரு. இந்த இடம் 0 ஆயிரும். 2 மல்டிப்ளை அப்படின்றனால ப்ராடக்ட்டில் ஒரு ஃபேக்டர் 0 ஆனாலும் 2 சேர்ந்து 0 ஆயிரும். இது 0 ஆகாது. இந்த இடம் நான் ஆரப் பண்ணுற இடத்த பார்த்துக்கோ. அப்போ ரோ ஆஃப் ஏபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வரும். அதே சேம் டைம் ரோ ஆஃப் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 0 விட்டுட்டு பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும் பார்த்துக்க. சரிங்களா? சொல்கிறது 3 வரும். அப்போ இது 2 வேறு பார்த்துக்கோ. இதுக்கு என்னது 2, இதுக்கு என்னது 3. அதாவது இந்த இடம் 2 -2 இந்த இடம் 0 ஆகாது. அப்போ ரோ ஆஃப் ஏபி வந்து 3, இந்த இடம் 0 ஆகிறனால ரோ ஆஃப் ஏ வந்து 2. 2 வேறுனால நாட் ஈக்குவல் டு த கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹாஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹாஸ் நோ சொல்யூஷன். இன்கன்சிஸ்டன்ட் ஒரே வார்த்தை தான் சேர்த்து எழுதிக்கும். இன்கன்சிஸ்டன்ட் ஒருங்கமையற்றது, தீர்வு கிடையாது அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு கேஸ் 2 என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. கேஸ் 2ல் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு பாரு. இப்போ கேக்கு -2 கொடுத்தா என்ன ஆகும்னு வர பார்த்துக்க. அதையும் கொடுக்கலாம்னு கொடுக்கலாம். ஏன்னா கேஸ் 1லேயே கேக்கு -2 கொடுத்தோம்னா என்ன ஆகும்னு பாரு. கேக்கு -2 கொடுத்தா என்ன ஆகும் நல்லா யோசிச்சு பார்த்துக்க. கேக்கு -2 கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இதில் வந்து 0 ஆயிரும். அதுக்கு என்ன ஆகும்டா அடுத்து? நெக்ஸ்ட்டு நல்லா கவனித்து பார்த்துக்கோ. அப்படின்னா இதுக்கு -2 கொடுத்தா இது 0 ஆயிரும், மொத்தமாக 0 ஆயிரும். அது -2k, இது மைனஸ். அப்போ இதுவும் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ கேக்கு நம்ம வந்து வேல்யூ கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு டிசைட் பண்ணு. கேக்கு வேல்யூ கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு டிசைட் பண்ணு. இந்த இடத்துல -2 கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அந்த இடத்துல கேக்கு 1 கொடுத்துடலாம். பட் கேக்கு என்ன புரியுதா சொல்கிறது? கேக்கு நம்ம -2 அப்படின்றது கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்கோ. கேக்கு வந்து -2 கொடுக்க முடியாதா தம்பி? இது ரப் பண்ணிடுறது கிடையாது. கேக்கு வந்து என்ன செய்ய முடியாது? -2 கொடுக்க முடியாது. ரைட். அப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. ஃபர்தர் அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. சரியா? பொறுமையாக நிதானமாக சரி பண்ணிக்கோ. ரைட். இப்போ இஃப் கே ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாம்? ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு கொடுப்போம். கே வந்து 1 இல்லை, கே வந்து -2 இல்லை அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. ரோ ஆஃப் ஏபி என்ன வரும் அப்படின்ட்டு பாரு. அடுத்து ரோ ஆஃப் ஏ என்ன வரும் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. அப்படின்னா தான் நம்ம அந்த ஆன்சரை சரி பண்ண முடியும். கொடுத்துருக்க கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்றத பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துக்க.
நிதானமாக செஞ்சுக்க. அப்போ ரெண்டு நாட் ஈக்குவல் டு கொடுக்குறனால ரோ ஆஃப் ஏபி 3 தான், ரோ ஆஃப் ஏ 3 தான், n ஈக்குவல் டு 3, அன்னோன் நம்பர் XYZ வேரியபிள் ரெண்டுமே ரோ ஆஃப் ஏபி ரோ ஆஃப் ஏ 3 3ன்னு வரனால ஈக்குவல் டு தர்ஃபோர் கன்சிஸ்டன்ட்னு அர்த்தம். n 3 அப்படின்றனால ஈக்குவல் டு n தான், தர்ஃபோர் யூனிக் சொல்யூஷன் அப்படின்றத சொல்லணும். இதுதான் கேஸ் 2 அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா சொல்கிறது? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்க நிதானமாக. ரைட். நெக்ஸ்ட்டு கேஸ் 3 அப்படின்றது என்ன அப்படின்னா மெனி சொல்யூஷன் சொல்லியிருக்கு. அப்போ ஏதோ ஒன்று வரும், மெனி சொல்யூஷன் வரணும்னா லெஸ் தான் வரணும். ரோ ஆஃப் ஏபி 2 வரணும், ரோ ஆஃப் ஏ 2 வரணும், n வந்து 3 வரணும். அப்படின்னா தானே உனக்கு லெஸ் தான் சிம்பிள் விழுகும். லெஸ் தான் சிம்பிள் விழுந்தால் தான் எண்ணுக்கு பதிலாக என்னை விட குறைவாக இருந்தால் தான் லெஸ் தான் சிம்பிள் விழுகும். அப்போ ஏதாவது ஒன்றுக்கு வந்து ஆன்சர் வந்து 3யும் ஒன்றுக்கு 2வும் வரணும். எதுக்கு 3 வரணும் அப்படின்றத பாரு. ரோ ஆஃப் ரெண்டுக்குமே 2 2ன்னு வரணும். அப்போ கீழே உள்ள ரெண்டுமே 0 ஆக்குற மாதிரி பாரு. அப்போ கேக்கு -2ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். கேக்கு -2ன்னு கொடுத்து பாருவேன். கேக்கு என்ன கொடுக்குறோம், -2ன்னு கொடுத்து பார்த்தோம்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கேக்கு -2ன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகுன்னு பாரு. கேக்கு -2 கொடுத்தோம்னா ரோ ஆஃப் ஏபி 2 வந்துடும், ரோ ஆஃப் ஏ 2 வந்துடும், கீழே உள்ள ரோ மட்டும் 0 ஆயிரும். n ஈக்குவல் டு 3, அது லெஸ் தேன் n, therefore given system of equation is consistent தான், and it has என்னது மெனி சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இந்த கணக்குடைய அர்த்தம். புரியுதுங்களா சொல்கிறது? இதில் மறந்துடாத, இந்த இடத்துல 2 போடக்கூடாது. சரியா சொல்கிறது? அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க. 2 வந்து வராது. ஓகே, தேங்க்யூ.